வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நாம் இதுவரை 27 நட்சத்திரங்கள், 27 யோகங்கள் பற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம். இன்னும் சிலர் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்டார்கள் நண்பர்கள். அந்த ராசிக்கு என்ன பலன் என்பதை பற்றி நிறைய கேள்விகள் வந்தன. அதில் அவர்களிடம் கூறியதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆவலோடு இந்த வீடியோ பதிவை நான் துவக்கி வைக்கின்றேன். நண்பர்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி முழுமையாக எல்லோருக்கும் தெரியாது. எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அந்த துறையை சார்ந்த கல்வி கற்றவர்களுக்கு தான் தெரியும். கல்வி கற்ற பிறகு அனுபவ முதிர்ச்சி ஏற்பட்டால் அது அனுபவ கல்வி. இந்த இரண்டும் தெரியாதவர்கள் அதை பற்றி கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் என்னுடைய இந்த ராசி என்ன செய்யும் என்று கேட்டதற்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதை பற்றி நான் விளக்க உள்ளேன். அனைவரும் கடைசி வரை பாருங்கள். எல்லோரும் ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும். ஜோதிடம் என்பது முதலில் ஏதோ ராசி கட்டத்தை போட்டு அதுக்குள்ள கிரகங்களை போட்டு பஞ்சாங்கத்தில் இருக்கிறத எடுத்து எழுதி கிரகங்களை போட்டு அந்த கிரகத்தை பார்த்து பார்த்து பலன் சொல்றது அப்படிங்கிறது ஜோதிடம் இல்லை. நீங்க பிறக்கும்போது ராசி கட்டத்துல கிரகம் அங்கேயே தான் இருக்கும். ஆனா நம்ம பூமி சுத்துது, சந்திரன் சுத்துது, சூரியனை சுத்தி இருக்க எல்லா கிரகமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நிலையான சூழ்நிலையில மனிதனுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. எல்லாம் நிலையற்றதுதான். நிலையானது என்பது எதுவுமே இல்லை. மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் வாழ்க்கை. ஒரு வயசு இருக்கும்போது குழந்தையா இருக்கும், 80 வயசு ஆனது தாத்தாவாயிரும். அதற்கிடையில எத்தனை பேர் நம்மளுக்கு வருது பாத்தீங்களா? இது கூட மாற்றம் தானே. இந்த மாற்றத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. எப்படியும் வயசாயிரும். ஒரு நாளைக்கு சொட்ட தலை விழுகும், ஒரு நாளைக்கு உடம்பு தளர்ந்துரும், ஒரு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லோரும் சந்திக்கக்கூடிய விஷயம் சந்திப்போம். நாம் இப்படியே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. இப்ப இத ஜோதிடம் உங்களுக்கு எப்படி சொல்லுது? ஜோதிட ரீதியா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்னுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாருங்க. ஒருத்தர் கேட்கிறாருன்னா, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசி தானங்க இருக்கு. இந்த 12 ராசிக்குள்ள தானங்க நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிறோம். 150 கோடி மக்களும் பிறக்கிறாங்க, இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? இப்படி இருக்கும்போது என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என் நண்பர் கேட்டாரு. எங்க ஊர்லயே அவர் ராசிக்கு 500 பேர் எனக்கு ஜாதகம் பார்த்திருக்காங்க. அந்த ராசிக்கு எப்படிங்க நான் பலன் சொல்ல முடியும்? இதை நான் சொன்னா அவர் என்னங்க ராசிக்கு பலன் சொல்ல தெரியலன்றீங்க அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. அது தெரியாத நண்பர்கள் கேட்டாங்க. தெரிஞ்ச நண்பர்கள் என்ன கேட்கல, எனக்கு தெரியாத நண்பர்கள் கேட்டாங்க. இப்ப இந்த 12 ராசி என்ன செய்யும்? சரிங்க, ராசி சொல்லிட்டோம். இப்ப பாருங்க, இந்த 12 ராசிங்கிறது இந்த மேசம் ரிஷபம் லக்னமா நம்மளுக்கு அமையும் பாத்தீங்களா? மேச லக்னம், ரிஷப் லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், அப்படி 12 லக்னம் அமையுது பாத்தீங்களா? இந்த 12 லக்னம் என்ன சொல்லுது? ராசினா என்ன, லக்னம்னா என்ன? இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. ராசி என்பது ஒரு ராசி கட்டத்துல 30 டிகிரியில 3 நட்சத்திரம் இருக்கு. அது ஒரு ராசி கட்டம். சரிங்களா? லக்னம் அப்படிங்கிறது அதே 30 டிகிரியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. லக்னம் இல்லாமல் ராசி இல்லை, ராசி இல்லாமல் லக்னம் இல்லை. இரண்டும் சேர்ந்ததுதான் மனிதனுடைய பிறப்பு வரை இறப்பு வரை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை. அப்ப இந்த ராசிங்கிறத முதல் என்னன்னு பார்ப்போம். பொதுவா சொன்னா இந்த 12 ராசிக்கும் 12 தத்துவங்கள், விஷயங்கள் இருக்கின்றன. அது நிறைய பேசும். இதுக்கு பின்னாடி ஒரு திரையில படம் ஓடுற மாதிரி இந்த ராசி கட்டத்துக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை போற போர்டுல எழுத முடியாது. மேச ராசி அப்படின்னா அந்த ராசிக்கு ஒரு பலன் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு. அப்ப அதே செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காரு. சிவராசி அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு. அதே சுக்கிரன் விசாக நட்சத்திரம் இந்த துலா ராசியில் இருக்காரு. இந்த 2 வீடு சுக்கிரனுடைய வீடு. மிதுன ராசி அப்படின்னா புதனுடைய வீடு. அதே கன்னி வீடு புதனுடைய வீடு தான். இது 2 ராசியில் இருக்கு. மீன ராசினா குருவோட வீடு. அதே தனுசு ராசியில குருவோட வீடு. இந்த 2 வீடு இருக்குங்க. இப்ப பாருங்க, இது 2 சனியோட வீடு. மகரம், கும்பமும். கடகம் சந்திரனுடைய வீடு, சிம்மம் சூரியனுடைய வீடு. இது பிக்சடா இருக்குது. நான் சொன்னது கூட பிக்சட். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்க நட்சத்திரமும் அங்கே இருக்கும் போது இந்த 12 ராசியும் அப்படியே இருக்கும். இந்த 12 லக்னமும் அப்படியே இருக்கும். இப்ப நான் சொன்ன கிரகங்கள் அந்தந்த வீட்டுக்குரியவங்க அவங்கவுங்க வீடு, அவங்க சொந்த வீடு, அவ்வளவுதான். இது மாற போகுதுங்களா? மாறாது. அப்ப எதுவுமே மாறாம இருக்கக்கூடிய இந்த ராசி கட்டத்துல
நான் மிதுன ராசி, நான் தனுசு ராசி, நான் கும்பராசி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். வரவங்க அப்படிதானே கேட்கறாங்க. அப்ப இந்த ராசியில உங்க ஊர்லயே மகப்பேறு நிலையங்கள், மருத்துவமனைகள் இருக்கும். தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை இருக்கும். உங்களுக்கு தெரியாது இல்லை பாருங்க. அங்க ஒரே நாள்ல எத்தனை குழந்தைங்க பிறப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு லக்னம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்ப சந்திரன் ஒரு ராசியில இருக்காருங்க. அப்ப இந்த சந்திரன் ஒரு ராசியில இருக்கும்போது அந்த ராசியில இருக்கிற குழந்தைகளுக்கு கூட அந்த ராசியை நம்ம சொல்றோம். உண்மையா இல்லையா? அப்ப உங்க ஊர்ல மட்டுமா பிறக்குறாங்க? எத்தனை தாலுகா, எத்தனை மாவட்டம், எத்தனை மாநிலம், அப்ப வரிசையா போங்க, எத்தனை லட்சம் கோடி பேர் பிறக்குறாங்க. அத்தனை பேருக்கும் அந்த ராசி தானங்க. மாற்றி சொல்ல முடியாது. 12 ராசி இருக்கு, 13 ராசி இல்லையே. அப்ப அந்த ராசி எப்படி இருக்குன்னு என்கிட்ட அவர் கேட்டார்னா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒருத்தர் செய்யற சொல்ல இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க. எல்லாம் தனித்தன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒன்று போல் ஒன்று இல்லை, ஒருவரை போல் ஒருவர் இருக்க மாட்டார்கள். அதனால அவங்கவுங்களுக்குன்ற ஒரு தனித்தன்மையான குணங்கள் இருக்கு, செயல்கள் இருக்கு. அது நன்மையா தீமையாங்கிறது அவர்களோட வாழ்க்கையில இது சொல்லும். அப்ப 12 ராசியை வச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனி எப்படிங்க சொல்லும்? அப்ப நான் ஒரு ராசி கட்டத்தில் நான் பிறந்தேன்னு கேட்டா, பிறக்கும் அந்த பையனுக்கு பிறந்த நேரத்துல 10 லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க. அப்ப அத்தனை பேருக்கு அந்த பையனுக்கு சொல்றது நான் பொருந்துமா? அதனால ராசி என்பது நமக்கு தோன்றக்கூடிய ஒரு 30 டிகிரி 20 கட்டங்க. லக்னம்ங்கிறது அதே மாதிரி தாங்க. இப்ப மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டா செவ்வாயுடைய வீடுன்னு உங்களுக்கு தெரியும். மேச லக்னத்துல அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்குங்களா? அப்ப மேச ராசிக்கு ஒரு பலன் இருக்குன்னா செவ்வாய்க்குரிய பலன் அவ்வளவுதான். அப்ப அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம், பரணிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம், கார்த்திகைங்கிறது சூரியோட நட்சத்திரமா இல்லையா? இப்ப நீங்க அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது திசை ஆரம்பிக்கும். நீங்க என்ன பண்றீங்க? நான் மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி 80 வயசுல சொல்லிட்டீங்க, 100 வயசு வரைக்கும் சொல்லிட்டே இருக்கீங்க. பாருங்க, இந்த மேச ராசியில பிறந்த நீங்க ராசி மேசம், ஆனா நீங்க பிறந்தது அஸ்வினி. நான் இல்லைன்னு சொல்லலைங்க. நீங்க மேசராசியில இருக்கும்போது சந்திரன் இருக்கும்போது பிறந்தீங்க, உண்மைதான். அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து பிறந்திருக்கீங்க, அதுவும் உண்மைதான். இந்த அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது கேது 7 வருஷம் தசை நடக்கும். இதுல நீங்க 3 வருஷம் பிறந்திருப்பீங்க, 1 வருஷத்துலயும் பிறந்திருப்பீங்க, 6 வருஷம் முடிஞ்ச பிறகு பிறந்திருப்பீங்க. தோராயமா ஒரு 5 வருஷம் இருக்கும்போது நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இது 5 வருடம் இருக்கும்போது நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு இருக்குன்னா கேது தசை 5 வருடம் வரைக்கும் தான் நடக்கும். உங்களுக்கு 5 வயது சிறுவனாக இருக்கும் வரை அந்த கேது தசை நடக்குமா இல்லையா? அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற சுக்கிர தசை தான் நடக்கும். நீங்க சுக்கிர தசை 20 வருஷம் நடக்கும். அந்த 25 வயசுக்குள்ள என்கிட்ட நீங்க வரும்போது உனக்கு இப்ப சுக்கிர தசை நடக்குப்பா அப்படிதான் ஜோசியர் சொல்லுவாங்க. நீங்களும் போய் கேட்டுருப்பீங்க. அதே மாதிரி அந்த இந்த 5 வருஷங்களுக்கு சுக்கிர தசை, சுக்கிரனுங்கிறது பரணிய சுக்கிரன். இப்ப 20 வருஷம் முடிஞ்ச பிறகு 25 வயசு. என்னங்க சார் 25 வயசு ஆகுதுன்னு எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியன், கார்த்திகைங்கிறது சூரியன். அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு கார்த்திகை 6 வருஷம். அப்ப 6, 11, 31 வயசு. நீங்க என்கிட்ட வந்து கேட்கும்போது உங்களுக்கு சூரிய தசை நடக்குன்னு தானே சொல்லுவேன். 5 வயசுல நடந்த கேது தசை நடக்குன்னு சொல்ல முடியுமா? 25 வயசு முடிஞ்சு போன பரணி நட்சத்திரத்தின் தசை நடந்த சுக்கிர தசைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சூரிய தசை தான் சொல்லுவோம். அப்ப சூரிய திசை உங்களுக்கு என்ன செய்யும் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நடந்த திசையெல்லாம் போயிருச்சு. இப்ப நீங்க பிறந்தது மேச ராசி, ஆனா அதுல ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கீங்களா? அந்த நட்சத்திரம் 5 வயசோட முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 20 வருஷம் இருக்கும்போது பரணி நட்சத்திரத்தோட தான் வேலை செய்யும். பாருங்க, உங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படி நீங்க பிறந்திருந்தா இந்த 12 ராசியில சந்திரன் நீங்க இருக்கும்போது நீங்க பிறந்திருக்கீங்க. எந்த லக்னத்துல நீங்க பிறந்தீங்க? மேச லக்னமா, விருச்சிக லக்னமா, கும்ப லக்னமா? லக்னம் தெரியாது. அப்ப நீங்க லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதானங்க நம்ம ஜாதகத்தை பார்க்க முடியும். லக்னம்னா என்ன சொல்றேன்? இலக்கு பிளஸ் குணம். லக்னம் என்பது 2 மணி நேரம் ஒரு லக்னம் ஓடும். அதுல இலக்கு என்பது ஒரு இடம். அந்த இடத்துல நீங்க எந்த டயத்துல பிறக்கிறீங்களோ அது ஒரு லக்னமா அமையும். அது சூரியன்
இப்ப இருக்கிற இடத்துல இருந்து காலையில 6 மணில இருந்து சூரிய உதயத்துல இருந்து நீங்க எத்தனை மதியானம் 12 மணிக்கு பிறந்தீங்கன்னா அது எந்த லக்னமா வருதோ அதான லக்னம். இப்ப இதே மேசராசிக்காரரு சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த சிம்ம லக்னக்காரர் நான் மேசராசி அப்படின்னா அவருக்கு இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல சூரிய தசை ஓடிட்டு இருக்குன்னா சிம்ம லக்னத்திற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்ன செய்யும் தானே பார்ப்போம். பாருங்க, இப்ப சொல்றேன், கவனிச்சு பாருங்க. கார்த்திகை நட்சத்திரம் இங்க இருக்குங்களா? அதே கார்த்திகை நட்சத்திரம் இங்க இருக்குங்களா? கார்த்திகிற சூரியனா, உத்திரம்ங்கிற சூரியனா, உத்திராடம்ங்கிற சூரியனா? அப்ப நீங்க இந்த லக்னம் மக நட்சத்திரத்துல பிறந்திருந்தா இந்த வீடு எங்க வந்தீங்கன்னா 7, 8, 9 ஆகுது. அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு 9வது வீடு, இந்த உத்திர நட்சத்திரம்ங்கிறது 1வது வீடு, உத்திராட நட்சத்திரம் 5வது வீடு. அப்ப இந்த சூரியன் 1வது வீட்லயும் இருக்காரு, 5வது வீட்லயும் இருக்காரு தனுசு ராசியில, இங்க மேசத்துல 9வது வீட்லயும் இருக்காரு. யாரு? அந்த கார்த்திகைங்கிற கிரகம் நட்சத்திரம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மூன்றுமே சூரியனுடைய திசை. இந்த 3 நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று சூரிய திசை நடக்குது. அப்ப கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்து உங்களுக்கு சூரிய திசை நடக்குது. இப்ப நம்ம இந்த சூரிய திசைக்கு தான் பலன் சொல்லுவோம். அப்ப நீங்க பிறந்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 1, 5, 9வது வீட்டுல இருக்குங்களா? அப்ப நீங்க எந்த மாசத்துல பிறந்தீங்களோ அதை பொறுத்து சூரியன் ஒரு வீட்டுல இருப்பாரு. நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இப்ப என் ராசிக்கு என்ன பலன்னு ஒருத்தர் கேட்டார் பாத்தீங்களா? இவ்வளவு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் எந்த லக்னமும் தெரியாம அவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாரு மட்டும் சொல்லிக்கிட்டு அது இப்ப சூரிய தசை நடக்குது. அவர் 30 வயசுல இருந்து கேட்கும் போது உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுங்க அப்படின்னு அவர் ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். அப்ப மேச ராசிக்கு எப்படி இருக்கும் கேட்ட எப்படிங்க சொல்ல முடியும்? ராசிங்கிறது பொதுவானது, எல்லோருக்கும் பொதுவானது. நட்சத்திரம் என்பதும் எல்லோருக்கும் பொதுவானது. இப்ப எந்த நட்சத்திரத்தை திசை நடக்குதோ அந்த திசை தான் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்கீங்கன்னா நான் போன் பண்ணி கேட்கும்போது எங்க சார் இருக்கீங்க? நான் இப்ப சென்னையில இருக்கேன். சென்னையில இருந்தா சென்னை தான் சொல்லுவீங்க. 10 நாள் கழிச்சு சென்னையில இருந்து உங்க ஊர் திருச்சிக்கு போனா நான் திருச்சியில இருக்குன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த சூரிய தசை முடிஞ்ச பிறகு நாங்க செய்யும் ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரம் சந்திர தசை வரும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த சூரிய தசை இவருக்கு என்ன செய்யும்? சுக்கிர தசை என்ன செய்யும்? 5 வயது வரை உள்ள கேது தசை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்து அவர் லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு அந்த திசை என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கணும். இந்த லக்னத்திற்கு 1, 5, 9 அப்படிங்கிற இந்த திசை நடக்குதுன்னா இதே இந்த சிம்ம லக்னமா இல்லாம இவரு வேற லக்னமா மகர் லக்னமா இந்த லக்னமா இருந்தா இந்த வீட்டுல இருந்து பாருங்க, உத்திரம் 2வது வீட்டுல இருக்க சூரியன் நட்சத்திரம் 3, 4, 5, 6 இங்க இருக்குங்களா? 2, 6. இப்ப கார்த்திகைங்கிறது 10. இப்ப இந்த கடக லக்னத்துல பிறந்தவருக்கு 2, 6, 10ஆம் இடத்துல இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் இருக்குங்களா? அப்ப இவருக்கு என்ன செய்வாருங்க? 2, 6, 10 அப்படிங்கிற விஷயத்த தான் அவர் கொடுப்பாரு. இப்படி காலச்சக்கரத்துக்கு எத்தனாவது வீடு, இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன, நடக்கக்கூடிய திசானதான் எந்த வீட்டுல இருக்காரு, அவர் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்துல இருந்தாரு, இப்ப கோச்சாரத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்து அதுக்கு பிறகு உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு இவ்வளவே ஆய்வு பண்ணி சொல்லணும். முதல்ல நீங்க ஜாதகம் பார்க்க வரும்போது பொறுமையா இருக்கணும். போன உடனே சொல்றதுக்கு நான் திரும்ப சொல்றேன், ஜோதிடர் கடவுள் கிடையாது, உங்களை மாதிரி உங்களில் ஒருவன். அதனால இதை பூரா ஆய்வு பண்ணி சொல்ல வேண்டிய விஷயத்த என் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. தயவு செய்து நீங்க நம்ம மட்டும் இந்த ராசியில பிறந்திருக்கோம், இந்தியாவில் உலகத்துல நம்ம மட்டும் அஸ்வினத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கல்வி வரலையா? கல்விங்கிறது 4ஆம் பாவம். சொத்து இல்லையா? சொத்துங்கிறது 4ஆம் பாவம். அது எங்க இருந்து பார்க்கணும்? லக்னத்துல இருந்து பார்க்கணும். அப்ப அது உங்களுக்கு வாழ்க்கையில எப்படி இருக்கு? 6ஆம் பாவங்கிறது வேலை எப்படி இருக்கு? 7ஆம் பாவங்கிறது மனைவி ஸ்தானம் எப்படி இருக்கு? 8ஆம் பாவம்ங்கிற ஆயுள் ஸ்தானம் அது எப்படி இருக்கு? அது உங்க லக்னத்துல இருந்து 8வது வீட்டுல இருக்க நட்சத்திரம் எது? இப்ப உங்களுக்கு என்ன திசை நடக்குது? அப்ப 10ஆம் பாவம்ங்கிற சுயதொழில், கௌரவம், புகழ்.
11ஆம் பாவம் உங்க ஆசைகள் நிறைவேறுதல். 9ஆம் பாவம்ங்கிறது பாக்கியம். 12ஆம் பாவம்ங்கிறது நித்திரை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி உங்களுக்குன்னு எப்படி வாழ்க்கையில நீங்க பிறக்கும்போது வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அங்க என்ன இருக்கு அப்படி தேடி பிடிச்சு தானங்க உங்களுக்கு சொல்ல முடியும். அதையெல்லாம் பார்க்காம என் ராசிக்கு எப்படின்னு கேட்ட எப்படின்னு சொல்ல முடியும். இதுதாங்க நான் வந்தவர் சொன்னேன். அதை அப்படியே உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். நான் இப்ப ஏன் இந்த வீடியோவை போட்டேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நான் போடணும்னு நினைச்ச வீடியோ வந்து சுனபா யோகம் அப்படின்னு படிச்சேன். சுனபா யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ போடலாம்னு நினைச்சேன். முதல் சுனபா யோகத்தை போடுறதுக்கு முன்னாடி என் மேல் அன்பு வைத்து எனக்கு நண்பராகவும், என்னை விட முதியவராக இருந்தா என்னுடைய தந்தையாகவும், என்னை விட இடையே வந்த என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும். 27 நட்சத்திரம்னா என்ன, அப்போ ஒரு ராசி கட்டம்னா என்ன வேலை செய்யும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் சுனபா யோகம் எப்படி வேலை செய்யும் நான் சொன்னா உங்களுக்கு புரியும். அதான் இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டீங்களா, அடுத்த வீடியோல இன்னும் இதுல சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சுனபா யோகம் என்ன செய்யும் அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன். எல்லோருக்கும் நன்றி.